செவன்ஜி ரெயின்போ காலனி படத்துல வந்து அனிதாவோட கேரக்டரை வந்து ஏஞ்சல் கேரக்டர் மாதிரியே காமிச்சிட்டே இருப்பாங்க. அவங்களோட இன்ட்ரோடக்ஷன் சீன் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவங்களோட வாய்ஸ் ஓவர் மட்டும் தான் கேட்கும். अनीता हाँ जी मम्मा चाबी ले जाकर दरवाजा खोल दे जी मम्मा அவங்களோட இன்ட்ரோடக்ஷனே எப்படி இருக்கும்னா பின்னாடி இருந்து சன்ரைஸ் ஆகிட்டே இருக்கும். அனிதா வந்து ஒரு சில் அவுட்ல அவங்க நடந்து போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதை வந்து கதிர் வந்து பார்த்துட்டு இருப்போம். ஒரு ஏஞ்சல் கேரக்டர் மாதிரி அவங்க வந்து சில் அவுட்ல வந்திருப்பாங்க. அப்பயும் ஒயிட் கலர் ட்ரெஸ் அந்த மாதிரி போட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம கிளைமேக்ஸுக்கு போனோம் அப்படின்னா கதிர் வந்து சூசைட் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டே இருப்பான். அங்க நிறைய பிரச்சனை எல்லாம் நடக்கும். அப்படி நடந்ததுக்கு அப்புறம் அனிதா வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க. இவன் போய் பார்த்துட்டு ஒரு பேசுற ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். அப்போ வந்து அனிதா சொல்லுவா, நம்ம வந்த வேலை முடியணும், அப்படி முடிஞ்சாதான் நம்ம கிளம்ப முடியும். ஏன்னா அனிதாவோட பர்பஸ் ஆஃப் லைஃப் வந்து கதிரை வந்து ஒரு பெட்டர் ஹியூமனா மாத்துறது மட்டும்தான் அனிதாவோட பர்பஸ் ஆஃப் லைஃப்ல இருக்கும். பட் ஆனா கதிருக்கு அதையும் தாண்டி ஒரு பர்பஸ் ஆஃப் லைஃப் இருக்கு. ஸோ அதனால அதை சொல்லிட்டு திரும்பி பார்க்காத கதிர், கோவன் வித் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடையை ஓபன் பண்ணிட்டு இப்படி வைப்பா. அதுக்கப்புறம் தான் மழையே பெய்யும். கொடையை ஓபன் பண்ணும்போது நம்ம தலைவர் யுவன் வந்து நம்ம மியூசிக் ஒன்று போட்டிருப்பாப்புல. திரும்பி பார்க்காத கதிர் go on with your life பின்னாடி என்னன்னா எப்பவுமே மழை பெய்யறது வந்து ஏஞ்சல்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஒரு விஷயம். ஸோ அதனாலதான் இது எல்லாமே கனெக்ட் பண்ணி அவங்க ஒரு ஏஞ்சலா இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றது. Oh baby आजा मेरे पास आजा मेरा बच्चा ज्यादा बात कर रहे हैं हाँ ஒன்னும் புரியல.